தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. நியூஸ்7 தமிழ் வெற்றி நீட் அகாடமி இணைந்து சேலம் ஜெயராம் கலைக்கல்லூரியில் பள்ளி மாணவர்களுக்கான வினாவிடை போட்டியை நடத்தியது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரியாஸ் வழங்க கேட்கலாம். ரியாஸ், இந்த வினாவிடை போட்டியானது அங்கு எவ்வாறு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது? எவ்வளவு மாணவர்கள் இதில் பங்கேற்றிருக்கிறார்கள்? முழுமையான விவரங்களை சொல்லுங்க. வணக்கம் யுவராணி. சேலம் ஜெயராம் கல்லூரியில் நியூஸ்7 தமிழ் வெற்றி நீட் அகாடமி இணைந்து மாபெரும் பள்ளி மாணவர்களுக்கான ஸ்டெப்ஸ் நியூஸ்7 வினாவிடை போட்டியானது நடைபெற்றிருக்கு. இந்த போட்டிகளை பொறுத்த வரைக்கும் சேலத்துக்கு இருக்கக்கூடிய முன்னணி பள்ளிகள் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் மிகுந்த ஆர்வத்துடன் பங்கேற்றிருக்காங்க. குறிப்பாக 12ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் தங்களுடைய அடுத்த லெவலுக்கு செல்வதற்காக இந்த வினாவிடை போட்டி நடைபெற்றது. இதை பொறுத்த வரைக்கும் அறிவியல், விஞ்ஞான, தொழில்நுட்பம், இப்போ லேட்டஸ்டாக கூடிய ஏஐ டெக்னாலஜி உள்ளிட்ட பல்வேறு துறை சார்ந்த விஷயங்களுக்கு மாணவ மாணவிகளுக்கு இங்கு வினாவிடை போட்டியாக நடைபெற்றிருக்கு. இதை பொறுத்த வரைக்கும் மிகுந்த ஆர்வமுடன் தற்போது இந்த வினாவிடை போட்டி நடைபெற்றிருக்கு. சேலம் ஜெயராம் கல்லூரியில் நடைபெறக்கூடிய இந்த ஸ்டெப்ஸ் நியூஸ்7 வினாவிடை குவிஸ் ப்ரோக்ராமில் பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய நியூஸ்7 அட்வைசர் ஷியாம்குமார் சார் இந்த நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார். தொடர்ச்சியாக இந்த நிகழ்ச்சியானது பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்று தற்போது சேலத்தில் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கு. சுமார் 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்காங்க. இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற மாணவ மாணவிகள் நம்ம மீடியா இருக்காங்க, அவரிடையே பேசுவோம். தம்பி வணக்கம், உங்க பேர் என்ன, நீங்க எத்தனாவது படிக்கிறீங்க, இந்த குவிஸ் ப்ரோக்ராம் உங்களுக்கு எப்படி இருக்குங்க? நான் என் பேர் அஸ்வத் சரண், நான் 12th படிக்கிறேன். இந்த குவிஸ் ப்ரோக்ராம் அட்டன் பண்ணதில் அடுத்த லெவல் என்னோட ஸ்டடீஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. இது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இந்த குவிஸ் ப்ரோக்ராமில் கலந்துக்கிட்டு. உங்கள் பேர் என்ன, ப்ரோக்ராம் எப்படி போயிட்டு இருக்குங்க? என் பேர் கௌஷிகன். நான் ப்ரோக்ராமில் தான் அப்படியே இன்ட்ரெஸ்டிங்காக கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. குவிஸ்லாம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, ஈஸியாக இருக்குது, பார்க்கலாம். என்ன மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்டாங்க? ஃபஸ்ட்டு பயாலஜி, ஜாலஜி அதெல்லாம் கேட்டாங்க. நெக்ஸ்ட்டு கொஞ்சம் ரோபோட்டிக்ஸ் அந்த மாதிரி கேட்டுருந்தாங்க. அதான் கொஞ்சம் இது மாதிரியாக இருந்துச்சு. உங்கள் பேர் சொல்லுங்கள். இந்த குவிஸ் ப்ரோக்ராம் வழக்கமாக நீங்கள் கலந்துட்டு இருக்கீங்களா? நியூஸ்7 தமிழ் சார்பாக நடக்கிற குவிஸ் ப்ரோக்ராம் எப்படி இருக்குங்க? என் பேர் அக்ஷராஸ்ரீ, நான் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். ஆக்சுவலி இந்த குவிஸ் ப்ரோக்ராம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. இந்த குவிஸ் ப்ரோக்ராம்னால அடுத்த லெவல் நாங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவும் எங்களுக்கு கிடச்சிது. நல்ல ஒரு அகாடமியில் போய் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடச்சிது. சேலத்தில் இருக்கக்கூடிய முன்னணி பள்ளி மாணவ மாணவிகள் இந்த குவிஸ் ப்ரோக்ராமில் பங்கேற்றிருக்காங்க. அதே போல் அரசினர் பள்ளி, அதாவது சேலம் கோட்டையில் இருக்கக்கூடிய மாநகராட்சி அரசினர் பள்ளியை சேர்ந்த மாணவ மாணவிகளும் பங்கேற்றிருக்காங்க. தம்பி வணக்கம், உங்கள் பேர் என்ன, நீங்கள் எத்தனை படிச்சுட்டு இருக்கீங்க, இந்த குவிஸ் ப்ரோக்ராம் எப்படி இருக்குங்க உங்களுக்கு? என் பேர் தனுஷ்குமார். நான் கோட்டை ஆண்கள் மேல்நிலை பள்ளியிலேருந்து வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு குவிஸுன்னாங்க, சரி குவிஸ் மாதிரி தான் இருக்குன்னு நினச்சேன். பட் குவிஸ் மாதிரி இல்லாமல் நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுறதுக்கு நிறைய ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி இது இருந்துச்சு. குவிஸில் இந்த மாதிரி குவிஸ் நான் இது போட்டியாகவே எடுக்கலை, ஒரு கெய்னிங் நாலேஜ் பிளாட்ஃபார்மாக இது நான் எடுத்துக்கிட்டேன். இது போட்டி இன்னொரு மாதிரி மறுபடியும் இதே மாதிரி ஒரு போட்டி வச்சா கூட எனக்கு ஹாப்பியாக இருக்கும். அங்கேயும் அந்த நீட்டோட ஸ்ட்ரக்சர் பேட்டர்ன் எப்படி கேட்பாங்க, எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி, அதெல்லாம் இங்கே சொன்னாங்க. அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது இல்லாமல் இங்கே நீட் கோச்சிங் சென்டர் இங்கே ஆரம்பிக்கலாம், சேலமில் ஆரம்பிக்கலாங்களாம். அந்த இதில் செலக்ட் ஆகிறவங்களுக்கு இதில் செலக்ட் ஆகிறவங்கள அதில் ஃப்ரீயாகவே கோச்சிங் எடுக்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய நீட் கோச்சிங் சென்டர்லாம் இந்த மாதிரி ஆரம்பித்தா எல்லா மாணவர்களும் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறது என் கருத்து. தேங்க்யூ சார். என் பேர் கார்கேஷ், நான் 12th படிக்கிறேன். வந்ததுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, என் பிரெயினை யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இந்த நீட்டை பற்றி நிறையா நாலேஜ் தெரிஞ்சுக்கிட்டேன். தேங்க்யூ. அதாவது இங்கே பொறுத்த வரைக்கும் குவிஸ் மட்டும் கிடையாது, மாணவர்களுக்கு நீட் தொடர்பான பல்வேறு வகையில் வல்லுநர்கள் இங்கே பங்கேற்று விளக்கம் அளிச்சுட்டு இருக்காங்க. இந்த குவிஸ் ப்ரோக்ராம் மிகுந்த விறுவிறுப்புடன் நடைபெற்றிருக்கு. காலை 10 மணிக்கு தொடங்கிய இந்த குவிஸ் ப்ரோக்ராமானது தற்போது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கு. இதில் வெற்றி பெறுவர்களுக்கு பொறுத்த வரைக்கும் பல்வேறு பரிசுகளும் வழங்கப்படுகிறது. குறிப்பாக பெஸ்ட் கல்வி அறக்கட்டளை சார்பில் இங்கு பங்கு பெறக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் ஏர்பாட்ஸ் வழங்கப்படுகிறது. அதே போல இங்கு வெற்றி பெறும் மாணவர்களுக்கும் சிறப்பு பரிசுகளும் வழங்கப்படுகிறது. நியூஸ்7 தமிழ் சார்பாக சான்றிதழும் வழங்கப்படுகிறது. தற்போது நிகழ்ச்சியை பார்க்கலாம். குறிப்பாக இங்கு பொறுத்த இந்த மாணவ மாணவிகள் மிகுந்த ஆர்வத்துடன் தற்போது இங்கு நடைபெறக்கூடிய இந்த நியூஸ்7 குவிஸ் ஸ்டெம்ஸ் நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் மிகுந்த ஆர்வமுடன் பங்கேற்றக்கூடிய காட்சிகளை தற்போது நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இது தொடர்ச்சியாக இன்று இறுதிப் போட்டிகள் இன்னும் சற்று நேரத்தில் நடைபெறுகிறது. இந்த இறுதி போட்டியில் வெற்றி பெறக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு பல்வேறு பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு மாவட்டங்களை தொடர்ந்து தற்போது சேலத்தில் இந்த நியூஸ்7 தமிழுடைய இந்த குவிஸ் ப்ரோக்ராம் ஆனது தற்போது இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதை பொறுத்த வரைக்கும் பல்வேறு
மாணவர்களுக்கு தேவையான பல்வேறு வகைகளில் நியூஸ் 7 தமிழ் தொடர்ந்து பல்வேறு முயற்சிகள் எடுத்து வந்துட்டு இருக்கு. அந்த வகையில் மாணவர்களுடைய அறிவு, விஞ்ஞானம் மற்றும் பல்வேறு தொழில்நுட்பங்கள் குறித்து அறிந்து கொள்ளும் வகையில் இந்த நியூஸ் 7 தமிழுடைய ஸ்டெம்ஸ் குவிஸ் ப்ரோக்ராம் ஆனது சேலம் ஜெயராம் கல்லூரியில் தற்போது நடைபெற்று இருக்கு. மேலும் ஒரு மாணவி நம்ம நினைச்சிருக்காங்க. அம்மா வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, நீங்க எத்தனை இப்போ இந்த குவிஸ் ப்ரோக்ராம் எப்படி போயிட்டு இருக்குங்க? வணக்கம், என் பேர் இலக்கியா, நான் ஜெயராம் பப்ளிக் ஸ்கூலில் படிக்கிறேன். இந்த குவிஸ் ப்ரோக்ராம் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் குவிஸ்ன்னு சொன்னாங்க. நான் கூட ஏதோ நார்மலாக எல்லாரும் நடத்துகிற மாதிரி தான் இருக்குன்னு நினச்சேன். பட் ஆனால் இது ரொம்ப ஒரு பெரிய லெவலில் சூப்பராக நடந்து, அட் த சேம் டைம் எங்களோட நாலேஜை எல்லாத்துக்கும் வெளிப்படுத்துறதுக்காகவும் நாங்கள் இது வரைக்கும் கற்றுக்கிட்டதை எங்களுக்கு வந்து எக்ஸாம்ஸ் மட்டும் தான் ஒரு பிளாட்ஃபார்மாக இருந்துச்சு, அதை நாங்கள் வெளிப்படுத்துறதுக்காக இந்த குவிஸ் ப்ரோக்ராம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. எங்கள் நாலேஜை நாங்கள் மற்றவங்களுக்கு சொல்கிறதுக்காக. அட் த சேம் டைம் நீட் கோச்சிங், என்னோட ஆம்பிஷன் வந்து ஒரு டாக்டர் ஆகணும் தான். இவங்க வந்து நீட் கோச்சிங் பற்றியும் நிறைய சொன்னாங்க. நீட் எக்ஸாம்ஸ் எப்படி, போர்ஷன்ஸ் என்னது, அட் த சேம் டைம் என்ன கோர்ஸ் எடுக்கணும், அதோட பேட்டர்ன் எல்லாமே சொன்னாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது இந்த குவிஸ் ப்ரோக்ராம். தேங்க்யூ. அதாவது சேலத்தை பொறுத்தக்கூடிய பல்வேறு முன்னணி, அதாவது செந்தில் பப்ளிக் ஸ்கூல், அதே போல் லிட்டில் ஃப்ளவர் ஸ்கூல், கோகுல்நாதா இந்து மகாஜன பள்ளி உள்ளிட்ட பல்வேறு பள்ளிகளைச் சேர்ந்த மாணவர்கள் மிகுந்த ஆர்வத்துடன் பங்கேற்றிருக்காங்க. ஜெயராம் கல்லூரியில் நடைபெற்றக்கூடிய இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் மாணவர்களுக்கு அறிவு சார்ந்த விஷயங்கள் மட்டுமல்லாமல் நீட் தொடர்பான பல்வேறு சந்தேகங்களுக்கும் நீட் அகாடமியிலிருந்து வரக்கூடிய வல்லுநர்கள் விளக்கம் அளிச்சிட்டு இருக்காங்க.